ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் கிச்சாப் கொஞ்சம் வித்தியாசமாக மஷ்ரூம்லாம் போட்டு வைக்க போகிறேங்க. கண்டிப்பாக ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபிஷ் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணிக்குவோம். இப்போது ஃபிஷ்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் இங்கே ஈக்கான் கூராவை எடுத்துருக்கேங்க. வேறு ஃபிஷ்னு நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக மஷ்ரூம் போட்டு ஃபிஷ் கிச்சாப் வைக்க போகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க நம்ம சமைக்கலாம். சூடான எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்குவோம். நான் இங்கே சிராயும் ஊசி மிளகாய் அரைச்சி போடுறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணுறேன். நல்லா எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச மஷ்ரூம்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிங்க. யாருக்கு இந்த மஷ்ரூமோட பேர் என்னன்னு தெரியும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இப்போ இங்கே நான் திக் சோயா சாஸ் அண்ட் லைட் சோயா சாஸ், கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸும் ஆட் பண்ணுறேங்க. நல்லா சுவையாக இருக்குது. இங்கே ஃபிஷ் சாஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சிறிதளவு உப்பு, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் அடிஷ்னல் டேஸ்ட். பாருங்கள் வியூவர்ஸ், கிச்சாப் ரெடி ஆகிக்கிட்டே வருது. நல்லா கிச்சாப் கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம பொரித்து வச்ச ஃபிஷ்லாம் ஆட் பண்ணுவோம். இந்த கிச்சாப் உண்மையாகவே ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களில் யாருக்கெல்லாம் என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி ஸ்ப்ரிங் அனியன்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கிச்சாப் ரெடி ஆகிருச்சு. சுட சுட ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.